தேவை உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு நடக்கும் மாமியார் தேவை அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து குடும்பம் நடத்த தேவை மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை வாராயோ மாமி வாராயோ வரலட்சுமி போல வாராயோ அழகாக தொங்கும் தாலி இனி அன்பாலே போடு வேலி சூலில்ல காலி ஆவாயே மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை நம்ம மாமனாருக்கு கல்யாணம் நடந்தா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்ல? கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா முத ராத்திரின்னு ஒண்ணு நடக்கத்தானே செய்யும். ஆடி அடங்குற வயசுல ஓடி பிடிச்சு விளையாட போறாங்களா? எப்படிப்பட்ட கனவு கண்ணி கிடைக்கணும்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தேனோ அதே மாதிரி நீ எனக்கு கிடைச்சிருக்கேன்னு புது மாப்பிள்ள அதான் நம்ம மாமனாரு அள்ளி விடுவாரு. உடனே புது பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டே காலை அப்படி இப்படி திருகி எப்படிப்பட்ட கனவு கண்ண வரணும்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தேனோ அதே மாதிரி நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்கன்னு பதிலுக்கு அவங்களும் அள்ளி அள்ளி விடுவாங்க. அப்புறம் லைஃபை எப்படி எல்லாம் என்ஜாய் பண்றதுன்னு ரெண்டு பேரும் உட்கார்ந்து பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் லைட்டை ஆஃப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு குளிப்பாங்க. லைட் ஆஃப் பண்றதுக்கும் குளிக்கிறதுக்கும் நடுவுல தூக்கம்னு ஒண்ணு இருக்கே, அது முத ராத்திரினா என்னன்னு தெரியுமா? கல்யாணமான கணவன் மனைவி முதல்ல மீட் பண்றதா முதல் ராத்திரி. அது மட்டும் இல்ல, புதுமண தம்பதிகள் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற ராத்திரி. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விடிய விடிய சந்தோஷத்தை முதலீடு பண்ணுவாங்க. அப்புறம் எப்படி ரெண்டு பேரும் தூங்குவாங்க? அடடடடடா அக்கா, கல்யாணமாகி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கூட எனக்கு முதல் ராத்திரியோட தத்துவம் என்னன்னு இப்பதான் புரிஞ்சுது. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? அக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? கல்யாணங்கிறது ஒரு புனிதமான பந்தம். அந்த பந்தத்தை நடத்தி வைக்கிற சடங்கு தான் முதல் ராத்திரி. அதையும் இப்படி கொச்சையா பேசுறீங்க. எதை சொன்னா அது எப்படி கொச்சையாகும்? அந்தரங்க விஷயங்களை இப்படி பகிரங்கமா பேசினா அதுக்கு பேர் கொச்சையான பேச்சுதான். நாளைக்கு மாமியார் வயித்தை தள்ளிட்டு நிக்கிறதும் 9வது மாசம் வளக்காப்பு நடத்துறதும் இதெல்லாம் தான் கொச்சையான விஷயம். மாமனார் நம்மள வாழ வைக்கிற தெய்வம். அவரை தப்பா பேசினா மல்லாக்கப்படுத்தி எச்சி துப்புற மாதிரி. எப்ப பேப்பர்ல பொம்பளை வேணும்னு விளம்பரம் கொடுத்தாரோ அப்பவே அவர் மேல இருக்கிற மரியாதை போச்சு. விளம்பரத்துல இருந்து இப்ப குடும்ப மனமும் போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீயும் புருஷனும் தான். யாராவது எங்க கிட்ட வந்து இந்த குடும்பத்தை பத்தி விசாரிச்சாங்கன்னா அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். வாடி கிரிஜா. என்னடா வாத்தியார எப்படி இருக்க? ஐயா மன்னிக்கணும்,
உங்களை யாருன்னு தெரியலையே. என்னடா என்ன போய் யாரும் தெரியலங்கிற? சித்தப்பாடா. சித்தப்பா இது என்ன கன்றாவி கோலம்? கன்றாவி கோலம் இல்லப்பா, அன்றாட கோலம். ஏன் சித்தப்பா இப்படி ஒரு மாற்றம்? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஃபீலிங் இருக்குடா மணி. இருக்கட்டும். ஊர் பக்கம் நாடகம் நடத்திட்டு இருக்கீங்களே, அதுல ஏதாவது வருமானம் வருதா? வரும் போகும். எது வரும் எது போகும்? வருமானம் வரும், இருக்கிற மானம் போகும்னு சொல்ல வந்தேன். புரியலையே சித்தப்பா. அதாவது நடிச்சா சில நேரங்கள்ல காசு வரும், பல நேரங்கள்ல கல்லு தான் வரும். கல்லு வருமா? அப்ப நீங்க நல்லா நடிக்க மாட்டீங்களா? ஏண்டா தியேட்டர்ல ரஜினி படம் கமல் சார் படம் எல்லாம் வரும்போது பேப்பரை பூ மாதிரி வீசுறது இல்லையா, அது மாதிரி தான். நாடகம் நல்லபடியா இருந்தா வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு நன்றி சொல்லிட்டு போவாங்க. அப்ப நல்லா நடக்கல. ஆஸ்பத்திரி வந்துட்டு பழம் கொடுத்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க. இது சுத்த மானங்கட்ட பழப்பா இருக்கு சித்தப்பா. நாடகான வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமாப்பா. குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலன்னு சொல்றீங்களே, அதனாலதான் மீசையை வைக்காம இருக்கேன். அது சரி, அதை விடு. ஏன் இத்தனை நாளா என் வீட்டு பக்கமே வராம இருக்க? உங்க மேல எனக்கு கோவம் சித்தப்பா. ஏண்டா என் நடிப்பை நீயும் பார்த்து தொலைச்சிட்டியா? அது இல்ல சித்தப்பா, கங்காதரன் கல்யாணத்தை நிறுத்தினீங்கல்ல, அந்த கோவம் தான். உனக்கு ஏன் கோபம்? முக்கியமான விஷயங்கள்ல என்கிட்ட கேட்காம கங்காதரன் எந்த முடிவும் எடுக்க மாட்டான். அப்படித்தான் கல்யாண விஷயத்திலயும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு என்கிட்ட கேட்டான். கல்யாணம் பண்ணிக்கன்னு நான் சொன்னதை வச்சுதான் அவன் முடிவெடுத்தான். நீ சொன்ன அதுல நிச்சயமா நான் இருக்கத்தாண்டா செய்யும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க சம்மதம் தெரிவிச்சிட்டீங்கன்னு கங்காதரன் சொன்னான். அதனால சித்தப்பா நான் புறப்பட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்டா. ஆமா, கங்காதரன் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆசைப்படுறியே, உனக்கு அந்த ஆசை இல்லையா? சந்தர்ப்ப சூழ்நிலையில கங்காதரன் கல்யாணம் பண்ணிக்கிறான். எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இல்லையே சித்தப்பா. உண்மையான காரணம் அதுதானா? நீங்களும் என்ன மாதிரி பிரம்மச்சாரி தானே, வேற என்ன காரணம் இருக்க முடியும்? உண்மையான காரணமே வேறடா. இப்ப என்னன்னு நீங்களே சொல்லுங்க சித்தப்பா. இங்க பாரு, கல்யாணம் பண்ணவனுக்கு ஒரே ஒய்ஃப். உன்ன மாதிரி என்ன மாதிரி இருக்கிற பிரம்மச்சாரிகளுக்கு ஊரெல்லாம் ஒய்ஃப். நீ எப்படி? நான் யோகியம் சித்தப்பா. நம்புறேன்டா, நீ அந்த காலத்து வாத்தியாருங்கிறதுனால நம்புறேன். வணக்கம் ஐயா. பாமா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. வீட்டுல இருக்கிற மத்தவங்களும் இதை ஏத்துக்கிற மாதிரி செஞ்சுட்டா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். நடக்குமா? நடக்கும். பத்திரமா தாங்க, நம்ம சித்தப்பா இருக்கிறாரு, எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவாரு. நானும் பேசுறேம்மா. ஆமாம்மா, விளம்பரமே கொடுத்தாச்சே, இனிமே எல்லாம் தானா நடக்கும். எதிர்ப்பு தெரிவிச்சவங்க கூட தானா மாறிடுவாங்க. விளம்பரம் கொடுத்ததுல ஏதாவது பலன் கிடைச்சிருக்காமா? இப்ப வரைக்கும் 4 பேர் போன் பண்ணிருக்காங்க ஐயா. அப்படியா? நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். 4 பேர் இல்ல, வயசு வாரியா 400 பேர் வந்தாலும் சரியான ஜோடியை செலக்ட் பண்ணோம். சரிங்க சித்தப்பா. நீ எதிர்பார்க்கிற தகுதியோட சரியான மாமியார நாங்க தேர்ந்தெடுத்து தர்றோமா. வரவங்க கிட்ட என்ன மாதிரியான கேள்வி கேட்கணும், நம்மோட எதிர்பார்ப்பு என்னன்னு நான் எழுதிய வச்சிருக்கேன். முதல்ல அதை எங்கிட்ட கொடுத்துரு, நாங்க 2 பேரும் படிச்சு பார்த்து ஒத்திகை பாத்துக்கிறோம். ஒத்திகை பாக்குறதுக்கு நம்ம நாடகமா நடத்துறோம். ஐயோ, பழக்க தோட்டம்டா. சரி சித்தப்பா. சரி, முதல்ல சாப்பிட வாங்க, அதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிம்மா. அம்மா, கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ணாத. எவ்வளவு ஊத்தி பிட் அடிச்சு பாஸ் பண்ண போறா? வா சாப்பிடலாம். உள்ள இருக்கிற பந்தோஸ்த பார்த்தா கலெக்டர் இன்டர்வியூ தோத்து போயிரும். நாமளாவது சொத்தை பிரிச்சு தர சொல்லிதான் கேட்டோம். வரப்போறவ பொண்டாட்டின்ற பேர்ல மொத்த சொத்தையும் அள்ளிட்டு போக போறா. நம்ம விட்டுற கூடாது கிரிஜா, கண்ணுல வழக்கனைய ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கணும். அலமேலு போன் பண்ணிருந்தேனே, 10 மணிக்கு வர சொல்லிருந்தீங்க. உள்ள போலாமா? போங்க போங்க, உள்ள போங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் போக, இல்ல அடுத்த ஆளு வந்துட போகுது. என் பர்சனாலிட்டிக்கு நான் உள்ள போனவனே செலக்ட் ஆயிடுவேன். கண்டிப்பா கண்டிப்பா போங்க. ஏக்கா, இது ஓகே ஆயிடுமா? இந்த சிரிக்கி மாமியாளா வந்தா அவளுக்கு மேக்கப் செட்டு வாங்கி கொடுத்தே மாமனார் சொத்து அழிஞ்சே போயிரும். எங்க அவளை காணோம்? ஆரவலி சூரவெளி ஊரை கிடக்கும் உய்யக்காளி நம்ம மீரா தான்.
அவ உள்ளதான் உட்கார்ந்திருப்பா போல இருக்கு. இல்ல உள்ளுக்கு இல்லையே, எங்க போய் தொலைஞ்சா? மணி 10 நேரத்தை கடைபிடிக்கலன்னா சரிப்பட்டு வராதுப்பா. நாம என்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறோம்? அது வர வழியில டிராபிக் ஜாம் ஆயிருக்கலாம்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வந்துட்டு இருக்காங்களே. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். உட்காரு. தேங்க்யூ. இந்த 3 பேர்ல யார் கல்யாணம் மாப்ள? நான் தான். என் பேர் கங்காதரன். பரவாயில்ல, ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க. என் பேர் அலமு. அலமேலுன்னு கூப்பிடுவாங்க. இந்த மேக்கப் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பரவாயில்ல. பிரைடல் மேக்கப் பண்ணலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். டைம் இல்ல. சரி, இப்ப நாம பேசலாமா? தாராளமா பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லுங்க தாத்தா. அதாரா, நீயே கேள்வி கேளுயா. சார், நீங்க வாத்தியாரா சார்? ஆமாம்மா, ஓய்வு பெற்ற ஆசிரியர். சரிம்மா, குடும்பங்கிற புனிதமான உறவை பற்றி உன் அபிப்பிராயம் என்னம்மா? குடும்பங்கிறது ஒரு கோயில் சார். அதுல மனைவிங்கிறவன் மந்திரி மாதிரி. கணவனே கண்கண்டு தெய்வமா? சாரி சார், லைஃப் பார்ட்னரை தெய்வம் நான் சொல்றது இல்ல. கரெக்ட். உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, கல்யாணம் ஆயிடுச்சே. எனக்கும் இது செகண்ட் மேரேஜ் தான். முதல் மனைவி இறந்துட்டாங்க. நீங்க டைவர்ஸ் ஆனவங்களா இல்ல விதவையா? ரெண்டுமே இல்ல சார். நீ கல்யாணம் ஆனவதானம்மா? புருஷன் கூட தான் தாத்தா இருக்கேன். வேற நல்ல ஆஃபர் வந்தா அவரை டைவர்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். சாரி, நீங்க போலாம். ரிசல்ட் சொல்லவே இல்லையே சார். யூ ஆர் ரிஜெக்டட். தேங்க்யூ. 12 மணிக்கு இதே மாதிரி இன்டர்வியூ சைதாப்பேட்டையில இருக்கு. நான் அங்க போய் சக்சஸ் பண்ணிக்கிறேன். வாரேன். என்னது இது? கம்பெனிக்கு வேலைக்கு போறவ மாதிரி நல்ல ஆஃபர் வந்தா புருஷனை கைட்டி விட்டுருவேங்கிற? இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நல்ல குடும்பம்னா என்னன்னு தெரியாது. கங்காதரா, உன் மருமகளுக்கு நல்ல மாமியார் தேர்ந்தெடுக்கிறது பெரிய சவாலா இருக்கும் போல இருக்குடா. யூஸ்லெஸ் பிள்ளை செலக்ட் பண்ணவே தெரியல. என்ன அவுட்டா? என் மாமனாருக்கு மேக்கப்பே பிடிக்காது. நீ இப்படி போற வழி வார வழியெல்லாம் மேக்கப் அப்பிக்கிட்டு போனா எப்படி? எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சா நான் செலக்ட் ஆயிருப்பேன். ஓகே ஓகே, இதுக்காக பண்ண மேக்கப்பே வேஸ்டா போயிடுச்சு. என்னக்கா 10th கிளாஸ் ஃபெயில் ஆன மாதிரி புலம்பிட்டே போறா? இனிமே வார வகை எல்லாம் இப்படி புலம்பிக்கிட்டே தான் போக போறாளுங்க. அத்தா, துர்கா மேடத்தை தவிர வேற யாரையும் செலக்ட் பண்ணிடாதபடி நீங்க தான் தடுக்கணும். இந்த குடும்பத்துக்கு பொருத்தமான மாமியார் துர்கா மேடம் தான். நீங்களும் மாமியார் செலக்ஷனுக்கு வந்திருக்கீங்க? என்னது? ஏய், எங்களை பார்த்தா மாமியார் ஆக போற மாதிரியா தெரியுது? இல்ல. உன் பேர் என்ன? அஷ்டலட்சுமி. போ, உனக்காக தான் வெயிட்டிங். யாராச்சும் வந்தாங்களா? எல்லாம் வந்தாங்க, போயிட்டாங்க. நீங்க போயிட்டு வந்துருங்க. நான் செலக்ஷன் ஆர்டரோட வரேன். அக்கா, இது குடும்பம் நடத்துற மாதிரி தெரியல. ஏதோ ஜாப் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்த மாதிரி தெரியுது. ஐ அம் அஷ்டலட்சுமி. ஐ அம் கங்காதரன். எனக்கு ஒரு துணைவி தேவைன்னு தான் நான் விளம்பரமே கொடுத்திருக்கேன். ஹலோ. வணக்கம். உட்காரு. சரிம்மா, சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறோம். கேளுங்க. நீ டைவர்ஸ் ஆன பொண்ணா இல்ல? டைவர்ஸ் தான். வேற நீ கொடுத்தியா இல்ல உன் கணவர் கொடுத்தாரா? கோர்ட்டு கொடுத்தது. கோர்ட்டுக்கு டைவர்ஸ் கேட்டு யார் போனாங்க? என் புருஷன் தான். அவர் ஆசைப்பட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர் மறுபடியும் ஆசைப்பட்டாரு, டைவர்ஸ் கொடுத்துட்டேன். பெரிய கேடியா இருப்ப போட்டுக்க இல்லைங்க. ஓகே, சரிங்க.
நான் செலக்ட் ஆடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா என் பர்சனாலிட்டி அப்படி. நான் சில கேள்விகள் உங்களை கேட்கலாமா? கேளுங்க. என்ன கேட்க போறீங்க? நான் தான் உங்களை வாங்க போங்கன்னு பேசணும். நீங்க வா போனே கூப்பிடலாம். கல்யாணத்துக்கு பிறகு நாம எப்படி குடும்பம் நடத்த போறோம்? எல்லா புருஷன் முஞ்சாதி மாதிரி தான். இல்ல உங்கள்கிட்ட வேற ஏதாவது மாதிரி யோசனை இருக்கா? இல்லப்பா, புதுசா ஏதாவது இருந்தா தெரிஞ்சுக்கலாமே தான். சித்தப்பா. சரிப்பா. நீ சொல்லுமா. உங்க பிள்ளைங்க நம்ம கூட இருப்பாங்களா இல்ல தனியா போயிடுவாங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம தனியா போறோமா? ஏன்னா கல்யாண புது தம்பதிகளுக்கு பசி தூக்கம் கூட தொந்தரவு தான். போன வாரம் தான் பெரிய மனுஷியான மாதிரி எவ்வளவு வெக்கப்படுறா பாரு. குடும்பத்தை சேர்க்கறதுக்கு தான் நான் கல்யாணமே பண்றேன். இவ வரப்பவே தனி குடுத்தனத்தை பத்தி பேசிட்டு இருக்காளே. இவ வாயிலேயே கடப்பார மண்வெட்டி எல்லாம் வச்சிருக்கா. பேசியே குழி தோண்டி புதைச்சிருவா போல் இருக்கு. நான் வேணா வெளியில வெயிட் பண்றேன். கல்யாண நாள் எந்த தேதி என்ன டைம் தெளிவா பேசிட்டு எனக்கு சொல்லுங்க. வெயிட் பண்ணலாம் வேணாமா, நீ அப்படியே போலாம். ஏன்? இந்த வீட்டுக்கு மாமியார் வரத்துக்கு உனக்கு தகுதி இல்ல. என்ன வேண்டான்னு சொல்றதுல இருந்தே உங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணமே ஆகாது. சித்தப்பா, இந்த பொண்ணு என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னா கூட நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். என்ன பேச்சு பேசிட்டு போறா பாத்தியா? ஒரு நல்ல மாமியாரை எப்படித்தான் தேர்ந்தெடுக்கிறது? அடே சித்தப்பா, சித்தப்பா நீங்களா? நானேதான். என் வீடு எப்படி உங்களுக்கு தெரியும்? வராத விருந்தாளி வந்திருக்கேன். வாசலையே நிக்க வச்சு பேசணுமா? ஓ சரி, உள்ள வாங்க, உட்காருங்க. சரி இப்ப சொல்லுங்க, என் வீடு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீலவேணி அட்ரஸ் கொடுத்தாளா? நோ 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 நோ, நமக்கு தேவையானதை நாமே தேடி கண்டுபிடிச்சுக்கணும். அதான் என் பாலிசி. நல்ல பாலிசி. நீலவேணி தரலனா எப்படி அட்ரஸ் தெரியும்? அன்னைக்கு நீ கோவில்ல வந்தப்போ நீ உன் வீட்டுக்கு போயிட்ட. ஆனா நான் என் வீட்டுக்கு போலையே. வேற எங்க போனீங்க? அப்படியே என் மனசு உன்னை ஃபாலோ பண்ண சொல்லிடுச்சு. நானும் ஃபாலோ பண்ணேன். அப்படியா? ஆமா, நான் உங்களை பார்க்கவே இல்லையே. சிஐடி மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். ஏன் தெரியுமா? ஏன் இப்படி சஸ்பென்ஸா வரதுல ஒரு த்ரில் இருக்கு. பெரிய பெரிய சிஐடி வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. சரி, வந்தவங்களை உபசரிக்கிற மாதிரி காபி டீ எதுவும் கிடையாதா? உங்களுக்கு இல்லாத காஃபியா? இதோ கொண்டு வரேன். சமையலறையே நானுப்பா சர்க்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா, சமையலறையே நானுப்பா சர்க்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா, நீ விரல்கள் என்றால் நான் நகமா மோதிரமா, நீதழ்கள் என்றால் நான் முத்தமா புன்னகையா, நீ அழகு என்றால் நான் கவியா ஓவியனா. சித்தப்பா, நீங்க எங்க வந்தீங்க? நீ எப்படி காபி தயார் பண்றேன்னு பாக்குறதுக்காக வந்தேன். இது பெரிய கம்பசூத்திரம். எல்லாரும் போடுற மாதிரி தானே நானும் காஃபி போடுறேன். இருந்தாலும் உன் கைப்பக்கம் எப்படின்னு பார்க்க தோணும்ல. இதுக்கு என்ன கைப்பக்குவம் வேண்டி கிடக்கு? பாலை காய்ச்சி காஃபி பொடி போட்டு சர்க்கரையை போட்டா காஃபி ரெடி. என்ன பொறுத்த வரைக்கும் இது கூட உனக்கு கஷ்டமான வேலைன்னு தான் ஃபீல் பண்றேன் டார்லிங். ஐயோ சித்தப்பா, இங்க அநியாயத்துக்கு வெக்கையா இருக்கும். நீங்க போய் அங்க உட்காருங்க. இல்ல இல்ல, அங்க வைக்க என்ன விரட்டி அடிக்குது. அதனாலதான் இங்க வந்தேன். இங்க குழு குழுன்னு இருக்கு. நீ சொன்னா எதை வேணாலும் நான் செய்வேன். இப்ப அங்க போய் உட்காருங்கிறியா? போறேன். என்னது
பெருசு ஓவரா பெணாத்துது.